வணக்கம் சார். வணக்கம். கார் பொறுத்தவரைக்கும் கார் வாங்குறதுல நெறைய டவுட்ஸ் இருக்கும். அதிலயும் குறிப்பா நம்ம யூஸ்டு கார்ஸ் வாங்குறோம் அப்டின்னா, ஏகப்பட்ட குழப்பம் அதுல இருக்கும். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னால ஒரு 3-4 லேக்ஸ் தான் பட்ஜெட் குடுக்க முடியும் அப்டின்னு இருக்கிறவங்க, ஒரு நல்ல யூஸ்டு கார் அவங்களுக்கு கிடைக்குமா? வாங்கலாம். இது என்னன்னா, அது நான் சொன்ன மாரி இம்பல்சிவ் பையிங் பண்ணக்கூடாது. டைம் எடுத்து தான் வாங்கணும். இப்போ ஒரு நியூ கார் வாங்குறாங்கன்னாலே கூட, அவங்களுடைய பட்ஜெட்ல இப்போ 6,00,000 பட்ஜெட் வச்சிருக்காங்கன்னா, ஒரு 3, 4 பிராண்ட்ல அவங்களுக்கான கார்ஸ் இருக்கு. ஸோ, அந்த 3, 4 பிராண்ட போய் விசிட் பண்ணணும்னா, ஒவ்வொரு சண்டே ஒவ்வொரு கார் பிராண்டோட ஷோரூம் போங்க. அதுக்கே 1 மாசம் ஆகும். பட் அதே இது நீங்க யூஸ்ட்ல ஒரு 4,00,000 பட்ஜெட்ல ஒரு கார் வாங்குறீங்க அப்டின்னா, இப்போ சென்னை சிட்டில இருக்கீங்கன்னா, சென்னை சிட்டில ஒரு 300 பிளஸ் டீலர்ஸ் இருக்காங்க. நீங்க இதுல Google அடிச்சு பார்த்தீங்கனாலே, எங்கெங்க நீங்க தேடக்கூடிய அந்த 4,00,000க்குள்ள இருக்கக்கூடிய பட்ஜெட் வைஸ் நீங்க வந்து போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்விஃப்ட்டோ, i20யோ அந்த மாரி கெடைக்கும். ஸோ, அதுல வந்து நீங்க இயர்ஸ வந்து மேக்ஸிமம் குறைச்சிருக்கிற இயர்ஸா, பிலோ ஒரு 6 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய கார்ஸா பார்க்கணும். இன்னொன்னு நீங்க வந்து அந்த 4,00,000ன்றது நீங்க வந்து கேஷ் குடுத்து வாங்க போறீங்களா? இல்ல லோன்ல போறீங்களா? அதுலயும் ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. பேங்க் லோன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ட் காருக்கு பிலோ 5 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற கார்ஸ் தான் குடுக்குறாங்க. பட் 5 டூ 10 இயர்ஸ் இருக்கக்கூடிய கார்ஸ் வந்து நீங்க பிரைவேட் ஃபினான்ஸ்ல தான் வாங்குற மாரி இருக்கும். என்ட்ட கேட்கிறவங்களுக்கு நான் பிரைவேட் ஃபினான்ஸ்ல வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்றது. ஏன்னா, அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து வேற மாரி இருக்குன்னு வைங்களேன். ஸோ, மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பேங்க் லோன்ல போங்க. இல்லன்னா காசு சேர்த்து வச்சு வாங்குறதுன்னா, லோ பட்ஜெட்னா பிலோ 3,00,000னா கேஷ் குடுத்தே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, அதுதான் வந்து பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஆர் லோன்ல போறீங்கன்னா, பிலோ 6 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற கார் தான் பார்க்கணும். அதுலயும் என்னன்னா, பிலோ 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் இருக்கக்கூடிய காருக்கு, இந்த டிப்ரிசியேஷன் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, புது காரே போயிடலாமோ! அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துருது. ஸோ, இதெல்லாம் யோசிச்சு தான் பார்க்கணும். பட் நீங்க சொன்ன அந்த ஸ்மால் பட்ஜெட்ல பிலோ 5,00,000ல தாராளமா வாங்கலாம். ஆனா, உடனே வாங்காதீங்க. ஒரு கார் பார்த்துட்டீங்கன்னா, அது புடிச்சிருச்சு. அது போ வ ஒரு பொருள விக்கிறவங்க வந்து பிரஷர் பண்ணுவாங்க. "இது போயிடும் சார். 4 கஸ்டமர் வந்து பார்த்துருக்காங்க. போனா போட்டும். இன்னொன்னு வரும்." அது ஏன் வராம போப்போது? ஒரு மாசத்துக்கு 15,000 ஸ்விஃப்ட் விக்கிறான் மாருதி. ஸோ, ஒரு கார் போச்சுன்னா, இந்த கார் வரதான் செய்யும். அந்த அந்த கார் நல்லா இருக்கிறது தான் இம்பல்சிவ் பையிங் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி வாங்குங்க. செக் பண்ணி வாங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச மெக்கானிக்க கூட்டு போயிட்டு, அத செக் பண்ணி வாங்குறது பெட்டர். ஏன்னா, அண்டர் சார்ஜஸ்ல ரஸ்ட் இருக்கலாம். வெளியில எல்லாம் பாடி நீட்டா இருக்கும். ஆனா, கீழ வந்து அவங்க சரியா வாட்டர் வாஷ் பண்ணாதவங்களா இருப்பாங்க. ஸோ, அது மண் இருந்து கீழ ரஸ்ட்டா இருக்கும். அது கீழ படுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ, இன்ஜின் பெட் எல்லாம் எப்படி இருக்கு? ஸோ, இன்ஜின் பெட் எல்லாம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஓடும்போது, இன்ஜின் பெட், டைமிங் செயின் இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணியிருக்காங்களான்றத நம்ம ஒரு மெக்கானிக்க செக் பண்ணிட்டு எடுக்கிறது ப்ராப்பரா கரெக்ட்டா இருக்கும். கார பொறுத்தவரைக்குமே அது ஒரு டிப்ரிசியேட்டிங் அசெட் தான். அப்படி இருக்கும்போது யூஸ்டு கார ஒருத்தங்க வாங்கலாமா? யாருக்கெல்லாம் இது வந்து நல்ல ஆப்ஷனா இருக்கும்? ஆ இந்தியா லெவல்ல எடுத்துக்கிட்டோம்னா, 2024 உடைய நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். இப்போ நியூ கார்ஸ்னுடைய சேல்ஸ் பார்த்தோம்னா, $140 பில்லியன் வேல்யூவேஷனுக்கு சேல் ஆயிருக்கு. அதே இது 4 மடங்கு யூஸ்ட் கார் வந்து சேல் ஆயிருக்கு. $560 பில்லியன் வரைக்கும் சேல் ஆயிருக்கு. ஸோ நியூ கார் மார்க்கெட்ட விட 4 மடங்கு பெரிய மார்க்கெட்டா இருக்கு யூஸ்ட் கார் மார்க்கெட். பட் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டா இருக்கோ, அந்த அளவுக்கு நல்லதும் இருக்கு. அத விட பிரச்சனைகளும் நெறைய இருக்கு. அதுதான் ஒரு மெயின் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ, இப்போ யூஸ்ட் கார் வாங்குறது பெட்டரா இருக்குமா? பெட்டரா இருக்காதா? அப்படிங்கிறத ஆன்ஸர் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து யூஸ்ட் கார் வாங்குறவங்கள நம்ம வந்து 4ஆ பிரிக்கலாம். ஸோ, ஒரு லோ பட்ஜெட்ல வாங்குறவங்க, இல்ல ஒரு மிட் பட்ஜெட்ல வாங்குறவங்க. லோ பட்ஜெட்னா பிலோ 2,00,000ல வாங்குறவங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு மிட் செக்மெண்ட்னா ஒரு 2-6 லேக், 2-7 லேக்ல வாங்குறவங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு மேல ஒரு 7லருந்து ஒரு 15 லேக்ஸ் வரைக்கும் வாங்குறவங்க, ஒரு ஹை செக்மெண்ட் வச்சுக்கலாம். அதுக்கு மேல இந்த பிரீமியம் கார்ஸ யூஸ்ட்ல வாங்குறவங்க அப்படின்னு ஒரு 4 செக்மெண்ட்டா வச்சுக்கலாம். இதுல இந்த லோ செக்மெண்ட்ல 2,00,000க்கு கீழ வாங்குறாங்கல்ல, அவங்க தான் வந்து நெறைய சஃபர் பண்றாங்க. ஏன்னா, அந்த 2,00,000 கீழ இருக்கிறது வந்து மினிமம் ஒரு 10, 12 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற வெஹிக்கிளா தான் இருக்கு. அதனுடைய அந்த லைஃப் வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிருது. ஸோ, இவங்க வாங்கும்போது நெறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ, அது நெறைய செக் பண்ணி வாங்கணும்னு நம்ம நெறைய இடங்கள்ல சொல்றோம். பட் இருந்தாலுமே கூட, ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்க, இந்த வெஹிக்கிள ஓட்டி பார்க்கணும். அதாவது டிரைவிங் தெரியாதவங்க, நம்ம ஒரு நியூ கார் வாங்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்ட்ல ஒரு சின்ன கார் வாங்கி நம்ம ஓட்ட கத்துக்கலாம் ஒரு 6 மாசம் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே. அதுல இருக்கிற பிரச்சனைகள பத்தி அவங்க பெருசா மைண்ட் பண்ண மாட்டாங்க. பட் அதே இது அதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காரு அப்படின்னு வாங்கும்போது, அதில நெறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது ஒரு மாரி ஃபெட் அப் ஆயிடுறாங்க. ஸோ, அதுதான் ஒரு மெயின் ப்ராப்ளமா இருக்கு. இப்போ நான் ஒரு யூஸ்டு கார் வாங்குறேன் அப்படின்னா, நான் குடுக்குற காசுக்கு அந்த வண்டி ஒர்த்து தான் அப்படிங்கிறத எப்படி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது? எப்படி அனலைஸ் பண்ணலான்னா, நீங்க வந்து இந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் வந்து ப்ராப்பரா கரெக்ட்டா இருக்கா? அண்ட் நீங்க ஓனர்கிட்டயே வாங்குனீங்க அப்படின்னா இப்ப ரீசென்ட்டா நான் வந்து ஒரு கார் வாங்குனேன். அது வந்து ரொம்ப ஓல்டு கார் தான். நான் யூசுவலா வந்து யார்கிட்டயுமே ரொம்ப ஓல்டு கார் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றது உண்டு. இது நான் வாங்குனது 2003 மாடல் சாண்ட்ரோ கார். அது வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்ல. இந்த மாரி வெஹிக்கிள் சேலுக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. போய் பார்க்கும்போது அது வந்து ஒரு ஷிப் கேப்டனோடைய வெஹிக்கிள்.
அவர் தான் சிங்கிள் ஓனர். அவரே தான் வச்சிருந்தாரு. ஒரு ஷெட்டு போல நின்னுட்டு இருந்தது. நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட்டு பேப்பர்ஸ் வாங்கி பார்க்கும்போதே அது 2 எஃப்சி முடிஞ்சிருந்தது. 2 எஃப்சியும் ப்ராப்பரா கரண்ட்டா பேப்பர்ஸ் கரண்ட்டா வச்சிருந்தாரு. இன்சூரன்ஸ் கரண்ட்ல வச்சிருந்தாரு. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கரண்ட்ல வச்சிருந்தாரு. ஓகே இவர் வந்து ரெகுலரா மெயின்டெயின் பண்றவரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. அண்ட் லாஸ்ட்டா எப்போ சர்வீஸ் பண்ணீங்கன்றப்போ பில்லோட எடுத்து காட்டினாரு. இதான் சார் நான் லாஸ்ட்டா சர்வீஸ் பண்ணதுன்னு. ஸோ ப்ராப்பரா இருக்கு அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்ட் வந்ததுல்ல. ஸோ அப்போ அவரு கேட்கிற பிரைஸ் வந்து அவர் 50,000லயே நின்னாரு. நான் வந்து 40,000க்கு கேட்டேன். அது ரொம்ப மினிமமான அமௌண்ட் தான். பட் இருந்தாலுமே கூட அந்த மாரி தான். பட் வந்து எல்லாமே பக்காவா இருக்குன்றப்போ, சரி ஓகே நம்ம ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா குடுத்து கூட வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன். இதே தான். நீங்க 5 லேக்ஸ்ல வாங்குனாலும் அதே தான். 10 லேக்ஸ்ல வாங்குனாலும் அதே தான். வெஹிக்கிள்ல ஃபர்ஸ்ட்டு பேப்பர்ஸ் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. வெஹிக்கிள் கண்டிஷன் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. அண்ட் விக்கிறவங்களுடைய ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப எல்லா இடத்துலயுமே டீலர்ஸ்க்கெல்லாம் வந்து Google ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் படிங்க. அண்ட் அ அவங்க கிட்ட வாங்குனவங்களுடைய ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. அண்ட் நம்ம மெக்கானிக் கொண்டு போய் செக் பண்ணுவோம்னு சொல்லும்போது, அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னாலே அது ஒரு ட்ரஸ்ட் இல்லைங்க அதெல்லாம் வந்து புடிச்சா வாங்குங்க, இல்லன்னா விடுங்க அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நம்ம அவாய்ட் பண்ணிறது பெட்டர். எல்லாமே வந்து நம்ப பேசும்போதே நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. ஓகே இவங்க கிட்ட நம்ம வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அதையும் நம்பியும் வாங்கிட முடியாது. நல்லா பேசுறவங்களும் இருக்காங்க. பட் ப்ராடக்ட்டே பேசும். நமக்கு தெரியும். இது வந்து பேப்பர்ஸ் கரெக்ட்டா இருக்கும். வெஹிக்கிள் நல்ல கண்டிஷன்ல இருக்கும். நம்ம வாங்குனா செலவு அதிகமா இல்லன்றது நல்லா தெரியும். இன்னொன்னு நீங்க அந்த காருக்கான வேல்யூ கிடைக்குமான்றது பார்த்தோம்னா, ப்ராப்பர் சர்வீஸ் அண்ட் நீங்க உங்களுக்கு ரியலா செக் பண்ண தெரிஞ்சதுன்னா, ஒரு சில விஷயம்லாம் செக் பண்ணலாம். இப்போ வெஹிக்கிள் 50,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். நீங்க டயர்ஸ் பார்த்தீங்கன்னா, டயர்ஸோடைய ம ஒரு செட் மாத்துறது அப்படின்றது 40,000 to 50,000 கிலோமீட்டர்ஸ்ல சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனியில வந்த டயர்ஸ் வந்து வண்டியில இருக்கா? இல்ல இப்ப தான் புதுசா மாத்திருக்காங்களா? அப்படின்னு இருந்ததுன்னா, ஓகே 50,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அது வந்து 2 செட் டயர்ஸ் மாத்தியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்க்க தெரிஞ்சவங்க வந்து டயரோட இயர் கண்டுபிடிக்கலாம். அதுல நம்பர்ஸ் இருக்கும். அத வச்சு டயரோட இயர் செக் பண்ணலாம். இப்போ 2017 மாடல் வண்டின்னா, அதுல ஒரு 1 இயர் முன்ன பின்ன இருக்கலாம். அந்த டயரோடைய இது. 2016ஓட டயர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஓகே. அது வந்து 50,000 ஓடியிருக்கு. கம்பெனியில வந்த டயரே இருக்கு அப்படின்னு. இல்லன்னா இப்ப ரீசென்ட்டா அந்த டயர 50,000 ஓடுன உடனே மாத்தியிருப்பாங்க. அப்போ போன வருஷத்துடைய நம்பர் இயர் இருக்கான்னு பார்க்கலாம். அண்ட் ஒரு 5 இயர்ஸ் வெஹிக்கிள் வாங்குறோம் அப்படின்னா, பேட்டரி கண்டிஷன் வந்து போகுற கண்டிஷன்ல இருக்கும். இல்ல போயிருக்கும் மாத்தியிருப்பாங்க. ஏன்னா இப்ப எல்லாமே வந்து 4 to 5 இயர்ஸ் தான் பேட்டரி லைஃப் குடுக்குறாங்க. ஸோ ஒரு புது பேட்டரி மாத்த வேண்டியதா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 10,000, 15,000 நமக்கு செலவாகும். அண்ட் ஏசி நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு சொல்லுவாங்க. பார்க்கணும். இன்னொன்னு வந்து இந்த டீலர்ஸ் பண்ணக்கூடிய மெயின் பிரச்சனை வந்து இந்த ஏசியுடைய கேஸ் தான் சார் கம்மியா இருக்கு. அதனால தான் ஏசி வேலை செய்யலன்னுவாங்க. ஆனா ஏசியோட கேஸ் வந்து ஏன் கம்மியா இருக்கு? எங்கேயாவது லீக் இருந்தா தான் கம்மியா இருக்கும். ஒண்ணு கம்ப்ரசர்ல ஏதாவது இஷ்யூ இருக்கும். இல்ல கண்டென்சர்ல ஏதாவது கிராக் ஆயிருக்கும். கல்லு தெறிச்சிருக்கலாம். இல்ல பைப்பிங்ல ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி தான் பண்ணணும். ஏசி கேஸ் மட்டும் தான் சார் ரூ. 1000 குடுத்தா ஏசி கேஸ் ஃபில் பண்ணி குடுத்துருவாங்க. அப்படி கிடையாது. செக் பண்ண போனோம் 4,000 5000 ஆகும். சம்டைம்ஸ் வந்து கம்ப்ரசரே போயிடுச்சு. கம்ப்ரசர் 18,000ன்னுவாங்க. அதெல்லாம் வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு கார் வாங்குன உடனே 20,000 செலவு வைக்குதேன்னு ஒரு ஷாக்ல இருப்பீங்க. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் செக் பண்ணி தான் வாங்கணும். இதெல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா, ஓகே. இன்டீரியரோடைய தேய்மானம் கரெக்ட்டா இருக்கு. இன்ஜினுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கு. சவுண்டிங் நல்லா இருக்கு. டயர்னுடைய இதெல்லாம் வந்து ஓகே அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ்க்கு இதெல்லாம் மேட்ச் ஆகுற மாரி இருந்ததுன்னா, ஓகே யூ கேன் கோ. இப்போ யூஸ்ட் கார் வாங்குறத நம்ம பத்தி பார்க்கும்போது, ஆல்ரெடி ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்க ஓனர் கிட்டேருந்து நம்ம வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷனா? இல்ல இந்த மாரி டீலர்ஸ் வச்சிருக்கிறவங்க, ஏஜென்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குறது நல்ல ஆப்ஷனா? பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஓனர் கிட்ட இருந்து வாங்குறது தான். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். பட் இன்னைக்கு காலகட்டத்தில எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம வந்து கார செல் பண்றவங்க எப்படி செல் பண்றாங்கன்றத பார்த்தோம்னா தான், இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இப்ப கார செல் பண்றவங்க, அவங்க வந்து ஒரு அப்கிரேடுக்கு ஏதாவது போவாங்க. ஸோ நியூ கார் போகும்போது, அவங்க அதில எக்ஸ்சேஞ்சில போட்டுருவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது பணம் தேவை ஏற்பட்டுருக்கும். ஸோ அதனால அந்த கார வந்து இம்மீடியட்டா சேல் பண்றதுக்காக பார்ப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ, அவங்க வந்து ஒரு செல்லர் அதாவது வாங்கக்கூடிய அந்த பையர சோர்ஸ் பண்ணி அவங்க சேல் பண்றதுக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகும். அந்த டைம் அவங்களுக்கு இருக்காது. பணம் இம்மீடியட்டா வேணும் அப்படிங்கிற அடுத்த காருக்கு டவுன் பேமெண்ட் கட்ட வேண்டியதா இருக்கும். இல்ல அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் நீடோ, க காலேஜ் ஃபீஸ் அந்த மாரி கட்டுற ஏதாவது ஃபினான்ஷியல் நீட் இருக்கலாம். ஸோ அதுக்காக அவங்க கார் விக்கும்போது அன்னைக்கே அவங்களுக்கு பணம் வேணும்னு நெனைப்பாங்க. அதனால மேக்ஸிமம் டீலர் கிட்ட வித்துருவாங்க. டீலர்ஸ் வந்து அதில இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு, அவங்க ஒரு பிரீமியம் பிரைஸ் எக்ஸ்ட்ரா பிரைஸ் வச்சு லாபத்துக்கு தான் விப்பாங்க. ஸோ அதுதான் மேஜரான செக்டார். இப்போ நம்மளால முடிஞ்சு நமக்கு தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ், ஃபிரெண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ண கார் சேல் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, நமக்கு கார் வாங்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கும்போது, அவங்க கிட்ட இருந்து ஓனர் கிட்ட டைரக்ட்டா வாங்கிட்டோம்னா ஓகே. அப்படி இல்லன்னா வேற ஆப்ஷனே கிடையாது. டீலர் கிட்ட தான் வாங்கணும். ஆனா டீலர் கிட்ட வாங்கும்போது நம்ம நெறைய பாயிண்ட்ஸ் செக் பண்ணி வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில இருக்கோம். அதுதான் விஷயமே.
பொதுவாவே நம்ம ஒரு யூஸ்டு கார் வாங்கும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அதில நம்ம செக் பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் திங்கு ஒரு கார் அப்படின்னா லீகல் டாக்குமெண்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட்டு மெயின் ஆர்சி புக். இப்போ ஆர்சி புக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆ இப்போ வந்து அது வந்து உங்களுக்கு கார்ட் ஃபார்மேட்ல வந்துருச்சு. கொஞ்சம் பழைய வெஹிக்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பேப்பர் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ ஆர்சி புக்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அது காரோட மேட்ச் ஆகுதா? இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர் செக் பண்ணணும். ஈவன் ஒரு சில கண்டிஷன்ஸ்ல வந்து கலர் வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்கும். அது ஆர்டிஓல டைப்பிங் எரர் ஆயிருக்கும். ஒயிட் கலர் காருக்கு மெரூன் கலர்லாம் பிரிண்ட் பண்ண வெஹிக்கிள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாரி ஏதாவது எரர்ஸ் இருக்கா? அத சேஞ்ச் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் நம்ம. அது அது இருக்கான்னு பார்க்கணும். இன்னொன்னு வெஹிக்கிள் வந்து அவங்க லோன்ல எடுத்திருந்தாங்கன்னா, அந்த ஹைபாத்திகேஷன் போட்டிருப்பாங்க. அந்த ஹைபாத்திகேஷன் லோன் முடிஞ்சிருச்சா? ஹைபாத்திகேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்களா? அப்படி இல்லன்னா அந்த லோன் முடிஞ்ச என்ஓசி வச்சிருக்காங்களா? அண்ட் என்ஓசிலயும் ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. என்ஓசில என்னன்னா, இப்போ வந்து என்ஓசில 90 டேஸ் தான் வந்து அது வேலிட். அந்த என்ஓசி முடிஞ்சு அந்த 90 டேஸ் வாங்கியிருப்பாங்க. ஆனா, அந்த 90 டேஸ்க்குள்ள அவங்க வந்து ஹைபாத்திகேஷன் கேன்சல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ, அப்போ வந்து அவங்க திரும்பவும் என்ஓசி வாங்குற மாரி இருக்கும். அது வந்து புதுசா அந்த கார பர்ச்சேஸ் பண்றவங்க தலையில அது வந்து இதாகும். ஸோ, அவங்க சோர்ஸ் பண்ணி வாங்குற மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து பேப்பர்ஸ் செக் பண்ணலாம். இன்சூரன்ஸ் மெயினா வேலிடா இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். அண்ட் பொல்யூஷன் பத்தி பிரச்சனை இல்ல. வாங்கிட்டு கூட நம்ம வந்து பொல்யூஷன் பண்ணிக்கலாம். மெயினா வந்து ஆர்சி புக் பேப்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இது 2 செக் பண்ணலாம். ரொம்ப நியரிங் அதாவது நியூ கார்ஸ் 2, 3 இயர்ஸ் ஓல்டு கார்ஸ வந்து நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்றப்போ, இந்த சர்வீஸ் விஷயங்கள்லாம் செக் பண்ணலாம். ப்ராப்பரா அந்த வாரண்டி வந்து இப்போ ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து செகண்ட் ஓனருக்கு வாரண்டி ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிள்ன்றாங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஓனர் வாரண்டி அவங்க 5 இயர்ஸ்க்கு இருக்கும். பட் ஆனா 3 இயர்ஸ்லயே சேல் பண்ணும்போது செகண்ட் ஓனருக்கு அது மாறும்போது வாரண்டி வந்து வாய்ட் ஆயிடும். ஸோ அது விஷயம்லாம் அதெல்லாம் இருக்கா? அந்த வாரண்டி நம்ம கேரி ஃபார்வர்ட் ஆகுமான்றது வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர் ஒர்க்ல இதெல்லாம் வந்து செக் பண்றது கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். பிரைசிங்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, காரோட மாடல் இருக்கு, காரோட ஏஜ் இருக்கு, அப்புறம் எவ்வளோ மைலேஜ் ஓடிருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதுல ஒரு பிரைசிங்க டிசைட் பண்றதுக்கு முக்கியமான ஃபேக்டர்னா என்ன சார்? பிரைசிங்க டிசைட் பண்றது அதான் நீங்க சொன்ன மாரியே தான். இப்போ வந்து ஏஜிங்கு ஆ இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நியூ கார் வேல்யூவ விட ஒரு 50,000லேருந்து ஒரு 1,00,000க்குள்ள தான் வந்து குறைஞ்சிருக்கும். பேசிக்கா ஆக்சுவலா இதுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபார்முலா அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. இந்த யூஸ்ட் கார் பிசினஸ் அப்படிங்கிறதே ஒரு ஒரு ஃபார்முலேட்டடான பிசினஸ் கிடையாது. ஓ அதாவது பொருள் உங்களுது, விலை நீங்க சொல்றது தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. அந்த மாரி தான். பொருள் வந்து கம்பெனியில நியூ காரா விக்கும்போது ஒரு பேஸ் பிரைஸ் அங்க இருக்கும். அந்த பேஸ் பிரைஸ்க்கு அப்புறமா ஒரு டிப்ரிஷியேட்டிங் வேல்யூவ பேஸ் பண்ணி அவங்க வந்து சொல்ற பிரைஸ் தான். பட் இது ஒரு பேசிக்கா ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா அதாவது நம்ம எப்படி இது இந்த பிரைஸுக்கு இருந்தா ஓகே அப்படின்னு நம்ம எப்படி அசர்டைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற கார்ன்னு வச்சுக்கலாமே. இப்போ இப்போ 2020 வெஹிக்கிள்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம 2025ல இருக்கோம். 2020 வெஹிக்கிள் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, 5 இயர்ஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ரூ. 10,00,000 வெஹிக்கிள் வாங்கும்போது 2020ல 10 லேக்ஸ் பிரைஸ்ன்னா, ஒரு 10% ஃபார் த 5 இயர்ஸ்க்கு நம்ம வந்து குறைக்கலாம் பெர் இயர்க்கு. அண்ட் தென் வெஹிக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் ஓனர், செகண்ட் ஓனர் தான் வாங்க போறாங்க. ஸோ, அதுக்கு ஒரு 10% ஆக்சுவலா பார்த்தோம்னா ஒரு 60% கிட்ட குறையும். இது வந்து எப்படி பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நம்ம வந்து 5% தான். ஸோ 60% நம்ம வந்து டிவைடட் பை 2 பண்ணுவோம். ஸோ 30% தான் வந்து டோட்டல் வேல்யூ வந்து குறையும். ஸோ 5 இயர்ஸ்க்கு ஓல்டு வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னா, அன்னைக்கு வேல்யூ என்னவோ இன்னைக்கு நீங்க வந்து அடிச்சு பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஒரு சியாஸ் வாங்க போறீங்க அப்படின்னா, அன்னைக்கு 14,00,000 இருந்தது அப்படின்னா, அதிலிருந்து ஒரு 30% வேல்யூ கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு அந்த பிரைசிங் வந்து ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். அந்த பிரைசிங் தான் உங்க டீலர் சொல்றான். அதுக்குள்ள பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 50,000ல சொல்றாங்கன்னா, நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுதான் ஒரு ஒரு சிம்பிள் கால்குலேஷன்னா நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். மைலேஜ் பத்தி பேசும்போது சொன்னீங்க. 1,00,000 இதுக்கு கீழ ஓடி இருந்தது அப்டின்னா, கொஞ்சம் அதிகமா பிரைஸ் வச்சு விக்க சான்ஸ் இருக்கு அப்டின்னு. ஸோ நான் வாங்கும்போது 1,00,000க்கு கம்மியா தான் ஓடிருக்கு அப்டின்னு சொல்லி, அதிகமான பிரைஸ் வச்சு அந்த செல்லர் வித்தாங்க அப்டின்னா, அத சூஸ் பண்ணலாமா? வொர்த் தானா அது? ஆ இல்ல. அது வந்து நம்ம வந்து ஒரு சில கார்ஸுக்கு அதாவது இது வந்து ப்ரீ கொரோனா, போஸ்ட் கொரோனான்னு பார்க்கலாம். ப்ரீ கொரோனா வந்து ஒரு சில பிராண்ட்ஸுக்கு ரீசேல் வேல்யூன்றது இருந்தது. இப்போ மாருதி, டொயோட்டா இதுக்கெல்லாம் வந்து இப்போ டொயோட்டா பழைய குவாலிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, குவாலிஸ் 2005, 6ல வந்த இனோவாலாம் பார்த்தீங்கன்னா கூட, இப்பவும் ரூ. 6 ரூ. 7லாம் சொல்றாங்க. ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஓடி ப்ரூவ் பண்ணிருச்சு. ஒரு 7,00,000 8,00,000 கிலோமீட்டர்ஸ் 10,00,000 கிலோமீட்டர்ஸ் ஓடுன வெஹிக்கிள்லாம் கூட ப்ரூவ் பண்ணியிருக்கு. நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஜின் செலவு வைக்காது அப்படின்னு. அதனால அதுக்கான ஒரு ரீசேல் வேல்யூ வந்து மற்ற காருக்கும், அதுக்கும் கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஆனா ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லா பிராண்ட், எல்லா காருக்குமே வந்து ஒரு மாதிரி பிரைஸ் வந்து ஹைப் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு ஹைப்ட் அப் பிரைஸா தான் வந்து பார்க்கணும். மைலேஜ் வந்து 1,00,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல ஓடி இருக்கிற வெஹிக்கிள் வந்து வாங்கலாம். வாங்கக்கூடாதுன்னு இல்ல. ஒரு சில பிராண்ட்ஸ்ல வந்து அ
ஒவ்வொரு பிராண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்பெகுலேஷன் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு சில வெஹிக்கிள் வந்து 1,00,000ல இந்த டைமிங் செயின், டைமிங் பெல்ட் எல்லாம் மாத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு நெக்ஸ்ட் 1,00,000 கிலோமீட்டர்ஸுக்கு அந்த இன்ஜினுடைய லைஃப் பெருசா வந்து ட்ரபிள் ஆகாது. இப்போ மேனுஃபேக்சரர் சொல்லக்கூடிய அந்த புரோட்டோகால் சரியா அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்றப்போ, நம்ம அந்த சர்வீஸ வந்து அவங்க பண்ணல அப்படிங்கிறப்போ, நம்ம வாங்கும்போது நெக்ஸ்ட் ஒரு 15,000-20,000 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரன் பண்ணும்போதே, ஒரு மேஜர் சர்வீஸ் நம்ம பண்ணக்கூடிய ஒரு வேலை ஆயிடும். ஸோ, அதனால தான் அந்த 1,00,000ன்றது ஒரு த்ரெஷ்ஹோல்டு பாயிண்ட் மாரி வச்சிருக்காங்க. ஸோ, 1,00,000ல ஒரு மேஜர் சர்வீஸ் ஒண்ணு வரும். 1,00,000 ஆர் 120, 140 அப்படின்னு ஒவ்வொரு மேனுஃபேக்சரர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ, அது வந்து ஒரு பேசிக்கா ஒரு 1,00,000 அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அதுக்கு கீழ இருக்கிற வெஹிக்கிள் வாங்கணும்னா, ஒரு செலவு அதிகமா வைக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையின் பேர்ல வாங்குறது தான் வைங்களேன். ஸோ, பேசிக்கா என்னன்னா, 1,00,000க்கு கீழ ஓடிருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு புது காரா இருக்கும். பெருசா செலவு வைக்காது அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆனா, மீட்டர் டேம்பர் இல்லாம இருக்கணும். அதான் பிரச்சனை. என்னன்னா இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி வச்சிருக்காங்கல்ல, அந்த கிலோமீட்டருக்கு கீழ ஓடுன ஒரு வண்டிய, அந்த ரீசன்னாலே எனக்கு அதிகமான பிரைஸ் ஒரு செல்லர் சொல்றாங்க அப்டின்னா, அத நான் அவ்ளோ காசு குடுத்து வாங்கலாமா? அது வொர்த் தானா? அப்டின்னு கேட்குறேன். ஆ அது வந்து உங்களுக்கு நம்ம பார்கெயின் பண்ணி தாங்க வாங்கணும். என்ன மேட்டர்னா, இப்போ ஒரு சிலர் வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க கார் டீலர்ஸ். ஃபிக்ஸட் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து ஏத்துக்கிற மாரி இல்லன்னு அப்படின்னு தான் சொல்லணும். ஆ இப்போ அவங்க சொல்ற பிரைஸுக்கே நம்ம நம்ம தான் வந்து இறங்கி போய் வாங்கணும் அப்படிங்கிறது இல்ல. மார்க்கெட்ல நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. இன்னொன்னு மெயின் ப்ராப்ளம் இந்த யூஸ்ட் கார் சர்ச் பண்றவங்க அவசரமா வாங்கிடுவாங்க. அவசரப்படாதீங்க. உங்களுக்கு வீக் டேஸ்லாம் ஆஃபீஸ் இருக்கு. வீக்கெண்ட்ஸ் தான் இருக்குன்னா, பொறுமையா ஒரு 1 மந்த் டைம் எடுத்து ஒரு 4 வீக்கெண்ட் போயி 4, 5 இடத்துல தேடி அலசி ஆராய்ந்துட்டு கம்பேர் பண்ணிட்டு அப்புறமா வாங்குங்க. ஸோ ஒரு வெஹிக்கிள் பார்ப்பாங்க. அவங்க வந்து ஒரு இம்பல்சிவ் பையிங்ல வந்து வெஹிக்கிள் புடிச்சிருக்கும். இல்ல நம்பர் புடிச்சிருக்கும். இல்ல கலர் புடிச்சிருக்கும். ஏதோ ஒரு ரீசன்க்காக வாங்கிடுவாங்க. அவங்க மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ணாம வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து செலவு வைக்குது. வாங்குனோனே எனக்கு 30,000 சர்வீஸ் ஆயிடுச்சு. வாங்குனதே வேஸ்ட் அப்படின்ற மாரி ஒரு அ என்ன சொல்றது? ஒரு மாரி டவுன் ஆயிடுவாங்க. அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய நெகோஷியேட்டிங் ஸ்கில்ஸ வந்து அங்க வந்து காட்டி தான் ஆகணும். இந்த ஃபிக்ஸட் பிரைஸ்ன்னு சொல்றவங்க கிட்ட நீங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, நெகோஷியபிள் பிரைஸ் இருக்கிறதுல போறது கொஞ்சம் பெட்டர். அண்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. இல்ல இப்போ வெப்சைட்ல அடிச்சாலே வருது. அண்ட் அந்த இயருக்கு இந்த பிரைசிங் ஓகேயா? ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு பிரைசிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா 1,00,000 கீழ ஓடியிருக்கு, 50,000 கீழ ஓடியிருக்கு. அதுக்குன்னு ஒரு பிரீமியம் வேல்யூ ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒ எவ்வளோ குறைக்கணும்? அவங்க 50,000 எக்ஸ்ட்ரா சொல்றாங்கன்னா, ஒரு 20,000, 30,000 குறைக்க முடியுமா? அப்படின்னு நம்ம பேசி, பேசி, பேசி தான் நம்ம வந்து அத குறைக்க வேண்டியதா இருக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டா முடியவே முடியாதுன்னுவாங்க. அது பெட்டர் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். தேங்க் யூ சார். தேங்க் யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.